தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டிய உரிமைகளை பெறுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை ஏற்கனவே மழை பெய்யும் போது மத்திய நடுவர் குழு 45 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் திறக்கவே இல்லை. தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் வலியுறுத்தி வந்தார். இடையில் இன்றைக்கு மழை பெய்த காரணத்தால் தண்ணீர் நமக்கு இன்றைக்கி 1,50,000 55,000 கனடிக்கு மேல் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது 110 அடி தாண்டி இருக்கிறது. காலை 10 மணி அளவில் நம்முடைய முதலமைச்சர் சென்னையிலே அனைத்து இந்திய பொறியாளர்களையும் நீர்வளத்துறை அமைச்சரையும் கூட்டி ஒரு முடிவு செய்து தண்ணீர் எவ்வளோ திறக்க வேண்டும், வருகிற ஆடி 18க்கு திறப்பது போல இப்போது நிறைய வறுத்து வருகிற காரணத்தால் உரிய முறையில் அனைவருடைய ஆலோசனை பெற்று நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு தந்தார். கிட்டத்தட்ட 12,000 கனஅடி இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே கரையோரத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் தண்ணீர் என்று வருகிற போது அதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அதே நானும் சொல்கிறேன். எனவே முதலமைச்சர் விவசாயிகளுடைய நலனை பொறுத்து என்றைக்கும் அதை எடுத்த முடிவு என்பது இன்றைக்கு இயற்கை ஒத்துழைத்து இவ்வளோ பெரிய அளவுக்கு தண்ணீர் வந்திருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போது முதல்ல வருகிற தண்ணீர் இது சம்பா நடவுக்காக அல்ல, இருக்கிற ஏரிகளையெல்லாம் நிரப்புவதற்கு, ஏற்கனவே இருக்கிற டெல்டா பகுதியில் இருக்கிற அத்தனை ஏரிகளையும் நிரப்புவதற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது.